ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றீங்களே, முட்டாள்தனமா தெரியல உங்களுக்கு? என்ன சொன்னீங்க? முட்டாள்தனமா தெரியலையா? ஆரையில எத்தனை யூனிட் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை மரங்கள் இருக்கு தெரியுமா? எத்தனை மக்கள் வாழ்றாங்கன்னு தெரியுமா? ஒரு மரம் வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. போய் உட்காருங்க போங்க. ஆரையில 32 யூனிட் இருக்கு, 32 பால் பண்ணை இருக்கு, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட்டு 2500 மரங்களை வந்து மெட்ரோ சிட்டி அமைக்கிறதுக்காக 2500 மரங்களை வெட்டுறதுக்கு கவர்மெண்ட் உத்தரவிட்டிருக்கு. அப்படியே காடுகளையும் மரங்களையும் அழிச்சுட்டே போயிட்டு இருந்தா மழைநீர் பாதிக்கப்படும். மழைநீர் பாதிக்கப்பட்டா நிலத்தடி நீர் பாதிக்கப்படும். நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டா விவசாயம் பாதிக்கப்படும். உனக்கும் உன் சந்ததிக்கும் என் சந்ததிக்கும் சாப்பிட்றதுக்கு உணவே இல்லாம போயிடும். இப்படி நம்ம உணவே இல்லாம போறப்ப ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன் ஒரு நாளைக்கு ஒரு கார் தயாரிக்க நம்ம போறப்ப ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன் ஒரு கார் தயாரிக்க ஒரு நாளைக்கு 50 லிட்டர் தண்ணி யூஸ் பண்றான். ஒரு காருக்கு 50 லிட்டர் தண்ணினா ஒரு நாளைக்கு 50 லட்சம் லிட்டர் தண்ணி யூஸ் பண்றான். இப்போ விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருந்து போகும்? அது மட்டும் இல்ல மக்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. காடுகள் அழிஞ்சிட்டு போறதுனால இதனால இது மட்டும் விளைவு இல்லை, இன்னும் நிறைய விளைவுகள் இருக்கு. இன்னைக்கு உலக விஞ்ஞானிகளே பார்த்து பயப்படுற ஒரே விஷயம் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் தெரியல. குளோபல் வார்மிங்னா உலகம் வெப்பமயமாக்கல். காடுகளும் மரங்களும் அழிக்கப்பட்டே போயிட்டு இருக்கிறதால சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு இருக்கு. சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுறதால உலகம் வெப்பமயமாயிட்டு இருக்கு. இப்படியே உலகம் வெப்பமயம் ஆயிட்டே இருக்கிறதால பனிப்பாறைகள் உருகிட்டே இருக்கு. பனிப்பாறைகள் உருகிட்டே இருக்கிறதால கடல் நீர் மட்டம் உயர்ந்துட்டே இருக்கு. கடல் நீர் மட்டம் உயர்ந்துட்டே இருந்தா நாளைக்கு பூமி அழியும், மனுஷன் வாழவே முடியாத நிலை ஏற்படும். உலக விஞ்ஞானிகளே இன்னைக்கு பயப்படுற ஒரே விஷயம் குளோபல் வார்மிங் தான். இன்னும் 2 வருஷத்துல இந்தியாவில மட்டும் மும்பை, கொல்கத்தா, சென்னைன்ற கடல் நீர் கடலோர பகுதிகள் எல்லாம் தண்ணிக்குள்ள போக போகுதுன்னு உலக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இது எதனால? இயற்கை அழியறதால, காடுகள் அழியறதால. இந்தியாவில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 15 பில்லியன் மரங்கள் வெட்டப்படுது. மரங்கள் வெட்டப்பட்டால் காடுகள் அழிஞ்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். அதனால தான் நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் எங்களுக்காக இல்லை, உங்களுக்காகவும், உன்னோட அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாத்துக்காகவும் தான், உன்னோட சந்ததிக்காகவும் தான், என்னோட சந்ததிக்காகவும் தான். இப்படியே காடுகள் அழிஞ்சிட்டே போனா மெட்ரோ ஷெட் இருக்கும், கார்பரேட் கம்பெனி இருக்கும், ஆனா மனுஷன் இருக்க மாட்டான். மக்களே, இந்த பதிவு உங்களுக்காக தான். தயவு செஞ்சு தூங்குனது போதும், விழித்தெழுங்க. இனியும் மரங்கள் வெட்டிட்டே போனா உன் சந்ததி என் சந்ததி இங்க வாழ்றதுக்கே வாய்ப்பு இல்லாம போயிடும். நம்ம முன்னோர்கள் இந்த இயற்கையை நம்ம வாழ்றதுக்கு எப்படி நமக்கு கொடுத்துட்டு போனாங்களோ அதே இயற்கையோட நம்ம சந்ததி வாழ்றதுக்கு நம்ம கொடுத்துட்டு போகணும். முழிச்சலுங்க. இங்க உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் லைக் போடுறதுக்கு டைம் இருக்கு, வாட்ஸ்அப்பில் சேட்டிங் பண்ண டைம் இருக்கு, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட டைம் இருக்கு. இங்க ஒரு காடே அழிய போகுது, அதுக்கு வந்து உங்களுக்கு நிக்கிறதுக்கு டைம் இல்லை. வீட்டுல கதையை சீரியல் பார்த்துட்டு வெளியே வந்து வார்த்தை வடிக்க உங்களுக்கு டைம் இருக்கு. அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு. ஆனா ஒரு காடு அழிஞ்சு போகுது, ஒரு வருங்கால சமுதாயமே அழிய போகுது, அதை பாக்குறதுக்கு வந்து நிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. நாங்க நிப்போம். இனி எங்க மரம் வெட்டினாலும் நாங்க வந்து போராடுவோம். மரங்கள் வெட்டுறது நிறுத்துற வரைக்கும் நாங்க போராடிட்டு தான் இருப்போம். போராடுவோம், போராடுவோம். வெட்டாதே, வெட்டாதே.